ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் ரேவதி சம்பத், எக்ஸ்லனேஷன் அகாடமியோட ஃபவுண்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல என்ன காண்டாக்ட் பண்ணி அடுத்ததான் இந்த ப்ரெசன்டேஷன்ல நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் ஒரு 20 மினிட்ஸ் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த 20 மினிட்ஸ் நீங்க என்ன நம்பி எனக்காக இந்த பிசினஸை பத்தி, இந்த 2-in-1 பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்ததுக்கு நான் ரொம்பவே உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் இந்த 20 மினிட்ஸ் வந்து கட்டாயமா உங்க லைஃப்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான டைமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து இந்த 20 மினிட்ஸ்ல நான் சொல்ல போற விஷயம் நீங்க இது வரைக்கும் எங்கேயுமே இந்தியால நீங்க இது வரைக்கும் நீங்க எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு பிசினஸ பத்தி தான் நம்ம பேச போறோம். இல்ல நான் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு நியூ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த பிசினஸ வந்து நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து மைண்ட் ஆப்ஸ் கொடுக்குற இந்த 2-in-1 பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோக்ராம உங்களுக்கு இப்போ ப்ரொவைட் பண்ண போறது வந்து எக்ஸ்டென்ஷன் அகாடமி. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் அகாடமி வந்து உங்களுக்கு என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா, ஸோ ஒரு ஃப்ரீ ஆன்லைன் எஜுகேஷன், அதாவது ஒரு ஃப்ரீ ஆன்லைன் பிசினஸ உங்களுக்கு ஒரு ஒரு ஆன்லைன் கடையை ஓபன் பண்ணி கொடுத்து அது மூலியமா உங்களை வந்து சம்பாதிக்க வச்சு உங்களுக்கு வந்து நீங்க சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நம்ம பிளாட்ஃபார்ம்ல அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டிப்ளமோ சர்டிபிகேட்டும் நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஒன் லைன்ல சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு பிசினஸ் செட் பண்ணி கொடுத்து அடுத்து வந்து அதுவும் ஒரு ஃப்ரீ பிசினஸ் செட் பண்ணி கொடுத்து அடுத்து அந்த பிசினஸ்ல நீங்க எப்படி சம்பாதிக்க போறீங்கன்னு சொல்லி கொடுத்து நீங்க சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டிப்ளமோவும் ப்ரொவைட் பண்ண போறோம். இது வந்து இதை வந்து இந்த பிரசன்டேஷன் ஓவரால் பிரசன்டேஷனோட ஒன்லைன். ஓகேங்களா? சோ அடுத்து மைண்ட் ஆப்ஸ் சொன்னீங்க. மைண்ட் ஆப்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ மைண்ட் ஆப்ஸ் வந்து ஏஷியாலேயே பெஸ்ட் இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம்னு 2017லயே நமக்கு ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மைண்ட் ஆப்ஸ் வந்து 2017லயே பெஸ்ட் இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மலேசியால 2022ல டாப் 10 ஸ்டார்ட் அப்ல நம்மளோட மைண்ட் ஆப்ஸும் வந்து ஒண்ணு. ஸோ இந்த மைண்ட் ஆப்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க புதுசா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ப்ராடக்ட் இன்க்ளூட் பண்ணணும், எதுவுமே அவசியமே இல்லை. ஆல்ரெடி மோர் தென் 7,000 ப்ராடக்ட் உள்ள இருக்கு. ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் உள்ள நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஒரு ஹை டிமாண்ட் அண்ட் பொட்டென்ஷியல் இருக்க பிளாட்ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி தான். ஸோ ஹை டிமாண்ட் அண்ட் பொட்டென்ஷியல்னா எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி எந்த சுச்சுவேஷன்லயும் வந்து லோ ஆகவே ஆகாது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஒரு எல்லாமே ஒரு ரெடிமேட் சிஸ்டம்னு சொல்லலாம். ஒரு ரெடிமேடா உங்களுக்கு ஒரு பிசினஸ் வாய்ப்பை கொடுத்து நீங்க எல்லாமே இருக்குப்பா, நீங்க எடுத்துட்டு போங்க. ஸோ நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க இதை ப்ரமோட் பண்ணி நீங்க பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சுக்கோங்க வித் ட்ரைனிங்கோட கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அது கண்டிப்பா மைண்ட் ஆப்ஸ் மட்டும் தான் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் எல்லாமே ஃபுல்லி ப்ரொவைடட். அதே மாதிரி பிசினஸ் டூல், இந்த பிசினஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்க இதுல போயிட்டு எதுவும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல, டூல வந்து அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். எல்லாமே கம்பெனியே பார்த்துப்பாங்க, அதாவது மைண்ட் ஆப்ஸே பார்த்துப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரெடிமேட் சிஸ்டமா தான் இது உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ரூவன் கைடன்ஸ் சிஸ்டம் நீங்க போட்டிருக்கு. ஸோ ப்ரூவன் கைடன்ஸ் சிஸ்டம்னா ஒன்றும் கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் வச்சு யாராவது சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல அடுத்து. ஸோ இந்த பிசினஸ்ல எல்லாம் எஜுகேஷன்லாம் என்னங்க சம்பாதிச்சிட முடியும் பெருசா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நான் அது லேட்டர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரூவன் கைடன்ஸ் சிஸ்டம். இந்த ப்ரூவன் கைடன்ஸ் சிஸ்டம் ஆல்ரெடி இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி சம்பாதிச்சு எக்கச்சக்க பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஒரு 500 பீப்புள் வந்து மலேசியால பலனடைஞ்சிட்டு இருக்காங்க இந்த மைண்ட் ஆப்ஸ்னால. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மைண்ட் ஆப்ஸ்குள்ள உங்களுக்கு என்னென்ன சிஸ்டம்லாம் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இப்போ ஒரு ப்ராடக்ட் செல் பண்றோம்னா அது கஸ்டமரோட அவுட்லுக்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா? ஸோ இப்போ நம்ம அமேசான் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி மைண்ட் ஆப்ஸோட அவுட்லுக் பாத்தீங்கன்னா அந்த மைண்ட் ஆப்ஸ்குள்ள போயிட்டு நீங்க ஒரு கஸ்டமர் உள்ள வராங்க, ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள வராங்கன்ற பட்சத்துல அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு உள்ள போயிட்டு அவங்க ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பேமெண்ட் கேட்வே இருக்கு, கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு. நீங்க ஒரு பிசினஸ் எடுக்கிறீங்க, அதை அப்டேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அது அப்டேட்டடா தான் இருக்கு. ஸோ கம்பெனியே வந்து அப்பப்போ அந்த சிஸ்டம் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அந்த அப்டேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் கூட வேண்டாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் ஆஃபீஸ். இப்போ நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பேக் ஆஃபீஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். சோ அந்த வெப் ஆஃபீஸ்ல தான் வந்து உங்க கம்பெனில வந்து எவ்வளவு பேர் வராங்க, எவ்வளவு பர்ச்சேஸ் நடக்குது, எவ்வளவு கஸ்டமர்ஸ் வராங்க, எவ்வளவு கஸ்டமர்ஸ் வெளியில போறாங்க, உங்களுக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் வந்திருக்கு, எல்லாமே வந்து உங்களால அந்த பேக் ஆஃபீஸ்ல தான் பாத்துக்க முடியும். அந்த பேக் ஆஃபீஸ் சிஸ்டமும் நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அடுத்து கைடன்ஸ் என்னன்னா
இது எல்லாத்தையும் யூஸ் பண்றது எப்படி, இது எல்லாத்தையும் கஸ்டமர்கிட்ட கொண்டு போறது எப்படி அப்படின்றத வந்து நாங்க உங்களுக்கு ஏ டு Z இது 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 நீங்களே கத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாம A to Z உங்களுக்கு எல்லா கைடன்ஸையுமே கொடுத்து இந்த ஃபுல் செட்டப்பை வந்து நம்ம ஃப்ரீயாவும் ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? இந்த ஃபுல் செட்டப் நீங்க இதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டுமே பே பண்ண தேவையில்ல. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி பேசும்போதே நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு நீங்க எந்த காஸ்ட்டும், நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து இதுக்கு எதாவது இன்வெஸ்ட் பண்ணணுமா, இதுக்கு எதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்து நீங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி நீங்க சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு இல்ல மணி இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த சுச்சுவேஷன்லயாச்சும் யாராவது இந்த பிசினஸ் பேஸ் பண்ணி மைண்ட் ஆப்ஸ் பேஸ் பண்ணியோ இல்ல எக்ஸ்டர்னல் அகாடமியை பேஸ் பண்ணியோ யாராச்சும் ஏதாவது அமௌண்ட் கேட்டா தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ சிஸ்டம். ஓகேங்களா? இதுக்கு நீ எந்த ஒரு பேமெண்ட்டுமே பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மைண்ட் ஆப்ஸோட அவுட்லுக் பார்த்துருவோம். இந்த மைண்ட் ஆப்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். மைண்ட் ஆப் ஸ்கூல்ல இந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு 10-20 ப்ராடக்ட் வந்து இங்க நான் ஷோ பண்றேன். ஸோ இந்த இந்த ப்ராடக்ட் மாதிரி மோர் தென் 7,000+ ப்ராடக்ட் நம்ம மைண்ட் ஆப் ஸ்கூல்ல இருக்கு. ஸோ இப்போதான் நம்ம இந்தியாக்குள்ள வரப்போறோம். ஸோ அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இப்போ போயிட்டு இருக்கு. அதனால தான் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்ச கையோட 5வது மாசம் நமக்கு டியூஷன் லான்ச் ஆகுது. ஸோ டியூஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு டியூஷன் அப்படின்றது வந்து இப்போ சிம்பிளா சொல்லிட்டேனே, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளை ஒரு 10th 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கொண்டு போய் டியூஷன் சேர்க்கிறோம். ஸோ அந்த டியூஷனை வந்து அவங்க வெளியில போய் படிக்காம வெளியில அனுப்பிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு, அதாவது பேரண்ட்ஸ் எல்லாம் பயத்துல இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனும் இல்லாம அவங்க வீட்லயே உட்காந்து அதுவும் ஒரு 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 காம்பாக்டான, அதாவது ஒரு எல்லாராலையும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்ல தான் நம்ம இந்த டியூஷனை கொண்டு வர போறோம். ஸோ இந்த டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் 5th மந்த்துக்கு அப்புறம் உங்களோட ஏர்னிங்ஸ்ன்றது இப்போ மேபி இந்த இந்த மொமெண்ட் நீங்க இந்த பிசினஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மொமெண்ட் முடிஞ்சு நீங்க இந்த 5th மந்த்தை கிராஸ் பண்ணி டியூஷன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனும் சரி, சேம் டைம் உங்களோட உங்களோட நாலேஜ், அதே மாதிரி உங்களோட சர்க்கிள் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ அதை நீங்க கண்குளிர பார்க்கலாம். ஸோ ஏன்னா நாங்க மலேசியால பார்த்தோம். ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த டியூஷனை பேஸ் பண்ணி தான் இப்ப பீப்புளை வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவமா இங்கிலீஷ்ன்றது இப்போ கரண்ட்ல நமக்குள்ள இருக்க, நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட். ஓகேங்களா? சோ இந்த பவமா இங்கிலீஷ்ன்ற ப்ராடக்ட் வந்து ஒண்ணுமே இல்ல, எனக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் தெரியும், என்னால பேச முடியாது. சோ எனக்கு அது எப்படி பேசுறதுன்னு தெரியல, சோ ஏதாவது தப்பு பண்ணிடணும்னு பயமா இருக்கு அப்படின்ற பர்சனுக்கு வந்து இந்த பவமா இங்கிலீஷ் கோர்ஸை இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த பேட்ச் எப்போ அப்படின்ற ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சோ இப்பதான் நம்ம மைண்ட் ஆப்ஸ் இந்தியாக்குள்ள ட்ரையல் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையுமே நம்ம இப்ப ட்ரையல் பார்த்துட்டு இருக்கோம். சோ ஒன்ஸ் டியூஷன் லான்ச் ஆன உடனே நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த 1.5 மந்த், அது 5th மந்த் லான்ச் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். சோ இந்த 1.5 மந்த்துக்காக தான் இப்போ நீங்க எல்லாரும் இங்க உட்காந்து இந்த பிசினஸ் வந்து பாத்துட்டு இருக்கீங்க, என்னன்னு பாத்துட்டு இருக்கீங்க. இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டும் நம்ம இதனாலதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இந்த மைண்ட் ஆப்ஸ்க்கு ஒரு 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 மானிட்டரிங் சிஸ்டம் நான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன்ல, இதுதான் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இதுதான். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் தான் வந்து நம்ம மானிட்டரிங் சிஸ்டமா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம். இதுதான் உங்களோட வெப் ஆஃபீஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு ஆன்லைன் கடைன்னு சொல்லுவோம்ல, இது அதான் ஆன்லைன் கடை. ஸோ இந்த ஆன்லைன் கடை வந்து உங்களுக்கு இந்த ஆன்லைன் கடை மூலமா உங்களால வந்து உங்களுக்கு பிசினஸ் எப்படி போகுது, எவ்வளவு கஸ்டமர்ஸ் வராங்க, எவ்வளவு கஸ்டமர்ஸ் போறாங்க, மந்த்லி மந்த்லி எவ்வளவு ரீபர்ச்சேஸ் நடக்குது, சேம் டைம் வந்து எவ்வளவு அஃபிலியேட்ஸ் இருக்காங்க, அவ்வளவு அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்காங்க, அதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவு இன்கம் கிடைச்சிருக்கு அப்படின்ற வரைக்கும் நீங்க இந்த இந்த வெப் ஆஃபீஸ்ல வந்து உங்களால பாத்துக்க முடியும். சோ அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் ஆப்ஸ்ல வந்து 2 விதமான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த 2 விதமான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பர்சனல் இன்கம், இன்னொன்னு வந்து டீம் இன்கம். பர்சனல் இன்கம் அப்படின்னா என்னன்னா, நீங்க டைரக்டா போய் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசி அந்த பர்ச்சேஸை வந்து க்ளோஸ் பண்றீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசி அந்த ஸ்டூடெண்ட்க்கு உங்க மூலயமா ஒரு கோர்ஸ் கிடைக்குது, ஒரு டியூஷன் கிடைக்குது, இல்ல ஒரு பவர்மா இங்கிலீஷ் கிடைக்குது அப்படின்னா அது மூலயமா உங்களுக்கு கிடைக்கிற இன்கம் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் டைரக்ட் இன்கம்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு டைரக்ட் இன்கம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் பர்ச்சேஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ டியூஷன் இருக்கு. டியூஷன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்ப 9th படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 1 இயர் கம்ப்ளீட்டா அந்த டியூஷனை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த 1 இயர் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணும்போது ஒரே எஃபர்ட் தான்.
இந்த மாசம் நான் அந்த கஸ்டமர்கிட்ட பேசி நம்ம ப்ராடக்ட் உள்ள நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண வச்சிருக்கேன். ஒன்ஸ் அந்த அந்த மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த மாசம் ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரிப்பீட்டா ரீபர்ச்சேஸ் வந்து பண்ணிப்பாங்க. ஸோ நீங்க போயிட்டு அகைன் அந்த கஸ்டமர்கிட்ட பேசணும் அப்படின்னு இல்லை, அவங்கள ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணா போதும். ஸோ இதுதான் வந்து ரிப்பீட் பர்ச்சேஸ் அப்படின்ற மாதிரி இங்க மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ இந்த ரெண்டு வகையான இன்கம் வந்து உங்களுக்கு உங்களோட பர்சனல் இன்கம்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க ஒரு கஸ்டமரை கொண்டு வந்துட்டீங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த மாசம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்க போறாங்க. உங்களோட சர்வீஸ் கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீம் இன்கம். ஸோ டீம் இன்கம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பர்சனல் இன்கம் சொன்னோம்ல. ஸோ பர்சனல் இன்கம்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இது என்னோட வெப் ஆஃபீஸ் தான், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். மலேசியால இ டியூஷன் இருக்கு. ஆல்ரெடி ஒரு 2 வருஷமா நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க போய் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். மலேசியால இ டியூஷன் இருக்கு. அங்க ஒரே ஒரு கஸ்டமர், ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக, நம்ம ஊருக்கு இ டியூஷன் வரப்போகுது. நம்ம வந்து அது எப்படி இருக்கும், அதோட ஆட்டோ டெபிட் சிஸ்டம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்றதுக்காக நான் ஜஸ்ட் ஒரே ஒரு இ டியூஷன் மட்டும் நான் செல் பண்ணேன். ஸோ அந்த ஒரே ஒரு இ டியூஷன் நீங்க கீழே டேட் பாத்தீங்கன்னா தெரியும், 4/1/2026 எனக்கு செல் பண்ணிருக்கேன். நம்ம ஊர் காசுக்கு எனக்கு அந்த கஸ்டமர்கிட்ட வந்து 433 rupees கிடைச்சிருக்கு. சோ இந்த 433 rupees ஒரே கஸ்டமர் தான். அப்ப பேசுனதோட சரி, நான் அதுக்கப்புறம் பேசல. ஆனா அந்த ரீபர்ச்சேஸ்ன்றது, அதுக்கப்புறம் நான் அந்த கஸ்டமர் யாரு, எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க அவங்க அவங்களோட குழந்தை இந்த டியூஷன் வந்து படிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த குழந்தை மாசம் மாசம் அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள அந்த அமௌண்ட் வந்து என்னோட அக்கௌண்ட்ல வந்து டெபிட் ஆயிருது, கிரெடிட் ஆயிருது. ஓகேங்களா? சோ இந்த 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 சிஸ்டம் வந்து எவ்வளவு பேருக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியல. சோ இப்போ ஒரு விஷயம் பண்றோம், கன்சிஸ்டன்ஸா இப்ப நம்ம ஜாப்க்கு எல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாசம் நான் வேலைக்கு போனா மட்டும்தான் எனக்கு காசு கிடைக்கும். அடுத்த மாசம் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நமக்கு தெரியாது. ஓகேங்களா? சோ ஆனா பிசினஸ்னு வரும்போது நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். எல்லா பிசினஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம பிசினஸ்ல இன்னும் அதிக அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு நெகட்டிவ் சைடுமே கிடையாது, நமக்கு எல்லாமே பாசிட்டிவ் தான். பிகாஸ் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி நம்ம இருக்கிறதுனால ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு 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 நல்ல டியூஷனை ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொண்டு போய் கொடுக்கறதுனால நமக்கு பிளஸ்ஸிங் கூட சேர்த்து நமக்கு ஒரு இன்கமும் கிடைக்குது. அப்படின்னும் போது அது வந்து ஒரு சூப்பர்வான ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பாக்குறேன். ஸோ நீங்களும் அப்படிதான் பாப்பீங்கன்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீம் இன்கம் சொல்லியிருந்தேன். டீம் அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் கிடையாது, இது வந்து கம்பல்ஷனும் கிடையாது. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் கம்பல்ஷன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஸோ இந்த அஃபிலியேட், அதாவது இப்ப நீங்க நம்ம பிசினஸ்ல ஒரு அஃபிலியேட்டா நீங்க ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி தான், நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்ல. ஆனா நீங்க அஃபிலியேட்டா ஜாயின் பண்றீங்கன்னும் போது நீங்க ஒரு அதான் நம்மளோட மெத்தட் படி 1 2 3, அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் பிசினஸ்ல ஜாயின் பண்றீங்க, அப்புறம் லேர்ன் பண்றீங்க, ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, ஒரு டிப்ளமோ சர்டிபிகேட்டும் கையில வாங்கிட்டீங்க. ஓகேங்களா? சோ உங்களை சுத்தி இருக்க பீப்புள் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத அதை இன்ஸ்பயர் ஆகியோ இல்ல அட்மையர் ஆகியோ அவங்க வந்து ஒரு இந்த என்ன பண்றேன் நானும் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கும் உங்களால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். சோ ஒன்ஸ் நீங்க உங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களோட சேல், அவங்களோட டைரக்ட் சேல்ல இருந்து மட்டும், ஓகேங்களா, இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. சோ இது வந்து ஒரு அஃபிலியேட் சிஸ்டம். அவங்களோட டைரக்ட் சேல்ல இருந்து உங்களோட டீம்ல ஒருத்தர் இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, டைரக்டா. ஓகேங்களா? சோ இது வந்து டைரக்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட சேல்ஸ்ல இருந்தும் அப் டு 40% வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இருக்கும். அவங்களோட சேல்ஸ் இன்கம்ல இருந்து உங்களுக்கும் 40% வரைக்கும் இன்கம் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த டீம் போனஸ் அப்படின்றது வந்து நீங்க உங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியல. ஒரு சிலருக்கு வந்து நான் வந்து டைரக்டா பிசினஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு வந்து டீம் சேல்ஸ் தான், டீம் நான் டெவலப் பண்ணி அவங்கள வச்சு நான் பிசினஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த டீம் சேல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிப்ளமோ சர்டிபிகேட். ஸோ அதோட சாம்பிள் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. ஸோ இந்த டிப்ளமோ சர்டிபிகேட் என்னன்னா லெவல் 4 டிப்ளமோ இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து நம்ம இன்னும் இங்க இந்தியாவோட யூனிவர்சிட்டி கிடையாது, இது ஒரு யூகே யூனிவர்சிட்டி. இது உங்களோட இன்டர்வியூக்கும் இந்த சர்டிபிகேட், உங்களோட இந்த யூனிவர்சிட்டியோட இந்த சர்டிபிகேட்டை உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து சும்மா நம்ம கொடுக்கல, வித் கிராஜுவேஷனோட கொடுக்குறோம். ஸோ இந்த சர்டிபிகேட்டை வந்து நீங்க ஆஹ் உங்களோட இன்டர்வியூவும் சரி இல்ல ஏதா சர்டிபிகேட்டை வச்சு ஏதாவது உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் உங்க கெரியர்ல போறதுக்கு இந்த சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து இந்த ஃப்ரீ டிப்ளமோ வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. பிசினஸ்ல ஜாயின் பண்ணி யார் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ண போறோம். அதுவும் எல்லாருக்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற அந்த 100 பீப்புளுக்கு மட்டும்தான் நம்ம இந்த இந்த டிப்ளமோ சர்டிபிகேட் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் சொல்றீங்க மேம், இது இது வந்து ட்ரஸ்டடான கம்பெனியா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவார்ட் வின்னிங் பிளாட்ஃபார்ம்னு. இது வந்து ட்ரஸ்டடான கம்பெனியான்னு கேட்டா இப்ப நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி
இங்க இந்த இதே மைண்ட் ஆப்ஸ்ல உட்காந்து இந்த மாதிரி உங்கள மாதிரி பார்த்துட்டு இருந்த பர்சன் தான் இவங்க எல்லாருமே. இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஐக்கனா இருக்காங்க. மலேசியால இதுல இருக்க எல்லாருமே ஒரு ஐக்கனா இருக்காங்க. நான் கண்குளிரா பார்த்தேன். ஓகேங்களா? இதுல எல்லாருமே ஒரு ஐக்கனா இருக்காங்க. சோ எல்லாருமே வந்து இப்போ இதுல இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு 50 பீப்புள் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா மோர் தென் 500 பீப்புள் இருக்காங்க. சோ 500 பீப்புளும் இந்த பிசினஸை எடுத்து அந்த சிஸ்டம ஒரு எஜுகேஷன் கன்சல்டன்ட்டா இப்போ வந்து எல்லாருமே வந்து உருவாயிருக்காங்க அப்படின்னா அதோட கிரெடிட் வந்து கண்டிப்பா நம்ம மைண்ட் ஆப்ஸ்க்கு தான் கொடுத்தாகணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சரி ஓகே, இப்போ அவங்க பண்ணிட்டாங்க, இந்தியால இருந்து நம்ம எப்படி அதை நம்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா லாஸ்ட் மந்த் நான் முதல்வன் ஸ்கீம்ல தமிழ்நாட்டுல இருந்து 25 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 25 காலேஜ்ல இருந்து 25 ஸ்டூடெண்ட் வந்து மலேசியாவுக்கு போயிருக்காங்க இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்காக நம்ம மைண்ட் ஆப்ஸ்க்கு. ஓகேங்களா? அந்த போட்டோஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இப்பவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சோ நான் முதல்வன் ஸ்கீம்ல இருந்து இன்டர்ன்ஷிப்காக இங்க இருந்து 25 ஸ்டூடெண்ட் மலேசியாவுக்கு போயிருந்தாங்க. அதுல இருந்து 5 ஸ்டூடெண்ட் நம்ம மைண்ட் ஆப்ஸ்ல இன்டர்ன்ஷிப் முடிச்சு சர்டிபிகேட் வாங்கின போட்டோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? சோ இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு நீங்க அடுத்த கட்டம் போறதுக்கு வந்து ரெடி ஆகுங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து நிறைய பண்றோம்ல, நிறைய நம்ம பிசினஸ் பாக்குறோம், நிறைய வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம், நிறைய. இப்போ ஆக்சுவலி நம்ம ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா கூட நிறைய பேர் நம்மள கொஸ்டின் பண்றாங்க, எப்படி உங்களால கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ எப்படி கொடுக்க முடியுதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நம்ம கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுல காசு நீங்க எந்த சுச்சுவேஷன்லயும் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்குலாம் எதுவுமே இல்ல. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டில நீங்க கலந்துக்கோங்க கண்டிப்பா. நான் ஷுவரா சொல்றேன். இதுல இருக்க இப்ப எவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லாருமே நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள வந்தாலும் உங்க எல்லாரும் என்னால ஒன் டு ஒன் பேசி ட்ரைனிங் கொடுத்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு என்னால முடியும். சோ நம்ம மட்டும் இல்ல, நம்ம டீம்ல நம்மளோட சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சீனியர்லாம் யாரும் இல்ல. நீங்க அந்த எம்எல்எம் கான்செப்ட் மாதிரி நினைச்சிடாதீங்க. சீனியர்னா நமக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த பிசினஸ்க்குள்ள வந்தவங்க, அவ்வளவுதான். சோ நிறைய ட்ரெயினர்ஸ், கோச்சஸ் எல்லாமே நமக்கு வந்து எல்லா ட்ரைனிங் அண்ட் கோச்சிங்கையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறது அப்படின்றத நம்ம யோசிப்போம். ஓகே.